சித்தர்கள் பிள்ளையை பாதுகாக்கக்கூடிய தாயை போன்ற ஒரு மருந்து என்று இதற்கு புகழாரம் சூட்டுகிறார்கள். அந்த அளவிற்கு குழந்தைக்கு வரக்கூடிய அத்தனை வகை நோய்களையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மாமருந்து வசம்பு. வசம்பை கொண்டு பல்வேறு வகையான நோய்களை நாம் தீர்த்து கொள்ளலாம். இதனுடைய பிரிவு வெப்பம், தன்மை, காரம். இதை வாயிலிட்டு சுவைத்தோமானால் ஒரு வகையான நீர் சுரந்து அனல் அடிக்கும். அந்த அளவிற்கு இது வெப்பமான ஒரு மருந்தாகும். இதன் அத்தனை பாகங்களும் பயன்படுகின்றன. குறிப்பாக வேர்பகுதி குழந்தைக்கென்றே பிரத்யோகமான ஒரு மூலிகையாக கருதப்படுகின்றது. இந்த வசம்பை கொண்டு எண்வகை நஞ்சுக்களை நீக்கி, எண்வகை என்றால் 8 வகையான நஞ்சுக்களை குழந்தைகளுக்கு நீக்கிக் கொள்ளலாம். செரியாமை, பொறுமல், வயிற்று எரிச்சல், தலைபாரம், உடல் குத்தல், சதாகாலம் குழந்தை மந்தம் என்று சொல்லக்கூடிய மாந்தத்தில் இருந்து விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இந்த வசம்பு. இந்த வசம்பை அழகாக சித்தர் தன்னுடைய குணபாடத்தில் வசம்பு தூளுடனே மதுவும் கலந்து வைகளை வேளையில் உண்டு வந்தால் பித்தம் நாவறட்சி போகிடுமே. அதாவது குழந்தைக்கு உண்டான நாவறட்சி, தெத்துவாய், நாக்கு பிழற்சி, பித்தம் அவை அனைத்தும் வசம்பு தூளுடன், தேன், மது என்றால் தேன், பரிபாஷையாக தேனுக்கு மது என்று ஒரு பெயர், தேனில் குழைத்து நாவில் தடவி வந்தோமானால் அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய தெக்குவாய் அல்லது திக்குவாய் என்று சொல்வார்கள். அந்த நோய் பரிபூரணமாக விலகிவிடும் என்று பாடல் வரிகளில் குறிப்பிடுகின்றார். அந்த அளவிற்கு வசம்பிற்கு ஒரு தனிய மகத்துவமே உண்டு. பிள்ளை வளர்த்தி என்று பெயர் வந்தது என்றால் எவ்வகையான மருந்து என்று பார்த்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, பல்வேறு வகையான குழந்தைகளுக்கு நவீன இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு வகையான சிறப்பு மருத்துவமனைகள் வந்துவிட்டன. காதுக்கு என்றால் ENT என்ற இயர் நோஸ் த்ராட் என்ற காது மூக்கு தொண்டை பகுதிக்கு ஒரு சிகிச்சை நிபுணரே வந்து விட்டலாம். அந்த அளவிற்கு குழந்தைக்கு நோய்கள் தாக்கம் அதிகப்படியாக இருக்கின்றன. அத்தனை நோய்களில் இருந்தும் குழந்தையை காப்பாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மருந்தை இப்போது நாம் தயார் செய்ய போகின்றோம். அதற்காக முதன்மையாக நாம் வசம்பு என்கிற மருந்தை எடுத்துள்ளோம். அடுத்ததாக கோரை கிழங்கு, பரிபாஷையாக இதற்கு வராக மூலி என்று ஒரு பெயர். கோரை கிழங்குக்கு அற்புதமான கபசுரங்களை நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளது. நஞ்சுக்களை நீக்கும், தொண்டை பகுதியில் உள்ள குற்றங்களை அகற்றும், நாவறட்சியை கட்டுக்குள் கொண்டு வரும், இரத்தத்தில் உள்ள கிருமிகளை அழிக்கும், பல்வேறு வகையான நுண் கிருமிகளை கொல்லக்கூடிய, காட்டில் பரவக்கூடிய பாக்டீரியாக்கள் என்று சொல்வார்கள், அந்த நுண் கிருமிகளை கொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் இந்த கோரைக்கிழங்கிற்கு உண்டு. கோரைக்கிழங்கை காட்டுப்பகுதியில் இயற்கையாகவே பூமியில் இருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருளாகும். நாம் மலை ஓரங்களிலோ அல்லது சிறு காட்டு பகுதியிலோ இந்த கிழங்கை இனம் கண்டு கொண்டு அழகாக நாம் எடுத்து வரலாம். எவ்வாறு என்றால், இந்த கிழங்கை வராகம் என்றால் பன்றி அளவிற்கு அதிகமாக இந்த கிழங்கை சாப்பிடும். அவ்வளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள அற்புதமான ஒரு கிழங்கு. இன்ஃபுளுயன்சா, பன்றி காய்ச்சலிலிருந்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மாமருந்து இந்த கோரை கிழங்காகும். பல்வேறு அரசு நிறுவனங்களும் தனியார் மருத்துவமனைகளும் சித்த வைத்தியர்களும் கோரைக்கிழங்கை பல்வேறு வகையான மருத்துவ பணிகளுக்காக இதை பரிந்துரை செய்கிறார்கள். அந்த அளவிற்கு இதற்கு ஒரு மகத்துவமே உள்ளது. ஆகையால் கோரைக்கிழங்கையும் நாம் எடுத்துள்ளோம். அடுத்ததாக இந்துப்பு. இந்துப்பு பல்வேறு வகையான நோய் கிருமிகளை தாக்கக்கூடியது. பல்வேறு வகை நோய்களை விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு உப்பு. குழந்தைக்கு தேவைப்படுவதோட மாமருந்தாக இது விளங்குவதால் இந்துப்பை எடுத்துக்கொள்ளலாம். உப்பில் பல்வேறு வகை உள்ளன. சவுட்டலுப்பு, பொட்டுலுப்பு, இந்துப்பு, கரியுப்பு, சோற்றுப்பு. பல்வேறு வகையான உப்புகளில் இருந்து நமக்கு பல்வேறு வகையான தாது கற்பங்கள் நமக்கு உண்டாவதால் அந்தந்த வகையான உப்புகளில் பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் இந்துப்பை பொடி செய்து எடுத்துள்ளோம். அடுத்ததாக பூண்டு, ஆங்கிலத்தில் கேர்லிக் என்று சொல்லக்கூடிய பூண்டு. பூண்டை கூறாத சித்தர்களே இல்லை எனலாம். நவீன காலத்தில் கூட மருத்துவர்கள் பூண்டை ஒரு நவீன கற்ப மருந்தாக பரிந்துரை செய்கிறார்கள். அந்த அளவிற்கு பூண்டிற்கு ஒரு அற்புதமான மாமருந்தாக விளங்குகின்றது. நஞ்சை நீக்கும், செரியாமையை அகற்றும், ஒத்தை தலைவலியை நீக்கும், உடலில் உள்ள இரத்தத்தை சுத்திகரிக்கும், இதய பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கும், புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும், நச்சு பொருட்களை வேதியியல் வினைபுரிந்து அவை அடியோடு விரட்டி அடிக்கும், மலஜல பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கும், நுண் புழுக்களை கொல்லும், மேலும் வாய் துர்நாற்றத்தை போக்கும். உணவில் இதை தினந்தோறும் நாம் இட்டு சாப்பிட்டு வந்தோமானால் தேவையான அளவிற்கு உடம்பில் உள்ள கொழுப்பு சத்துக்கள் கரைந்து நமக்கு நன்மை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கேர்லிக் என்று சொல்லக்கூடிய பூண்டு ஆகும். அடுத்ததாக திப்பிலி. இதற்கு
ஆதி மருந்து என்று மற்றொரு பெயர். ஆதி என்றால் முதன்மை, முதன்மையாக தோன்றிய ஒரு மருந்து என்றால் அவை திப்பிலி என்று பொருள்படும். திப்பிலியை கூறாத சித்தர்கள் இல்லை எனலாம். தேரையர், அகத்தியர் தன்னுடைய குணபாடத்திலும், போகர் தன்னுடைய 7000 என்ற நூல்களிலும் பல்வேறு வகையான மூலிகைகளில் முதன்மையாக மருந்தாக திப்பிலியை குறிப்பிடுகிறார். திப்பிலிக்கு கபசுரங்களை நீக்கக்கூடிய ஆற்றல், நெஞ்சு பகுதியில் உள்ள நுண்கிருமிகளை கொல்லும், வயிற்றில் உள்ள குற்றங்களை நீக்கும், அதிகப்படியான வலிகளை போக்கும், ஐய குன்ம வலிகளை நீக்கும் மற்றும் வன்மங்களை பெருக்கும், அழகை சேகரிக்கும், உடம்பில் உள்ள தாதுக்களை கட்டுப்படுத்தும் பல்வேறு வகையான கற்ப மூலிகைகளில் திப்பிலியும் ஒன்று. திப்பிலியை தினந்தோறும் அளவாக